மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண்கள் பலரும் கேட்கிற ஒரு கேள்வி, டாக்டர் நம்ம காஃபி குடிக்கலாமா? எவ்வளோ காஃபி குடிக்கலாம்? ப்ரெக்னன்சி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். இது தவிர டாக்டர் நான் வந்து ஐடி செக்டரில் இருக்கிறேன், அடிக்கடி காஃபி குடிப்பேன், இது ப்ரெக்னன்சி வர்றதுக்கு தடையாக இருக்குமா? நான் திருமணமாகி 2 வருடம் ஆகுது, ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறோம். இது கேட்டிருக்க பெண்கள் எண்ணிக்கை அதிகம். இது தவிர டாக்டர் என்னால் காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது, எவ்வளோ நான் குடிக்கலாம், இதனால் வர விளைவுகள் என்ன? இந்த மாதிரியான பெண்கள் பலருக்கும் இருக்கிற சந்தேகத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதற்கான விளக்கங்களை கொடுக்கலாம். காஃபி எல்லாருக்கும் தெரியும், நம்ம அந்த காஃபியில் இருக்க காஃபி பீன், த கெஃபீன் இஸ் த ஆக்டிவ் காம்பனண்ட். இந்த கெஃபீன் நமக்கு குடிக்கிறதுனால பல விதமான விஷயங்களில் வருது. என்ன முக்கியமாக, யூஆர் கெட்டிங் ரிஃப்ரெஷ்ட். காலையில் எழுந்தோன்னா காஃபி குடித்தோன்னா தான் மற்ற வேலைகள் பார்க்குற பீப்புள் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன். ஸோ ஒரு காஃபி ஆர் டீலே இருக்கிறது கெஃபின் இருக்குது. அதுவும் அதுக்குரிய முக்கியமான விஷயமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்மளுடைய மூளையில் உள்ள நரம்புகளை ஸ்டிமுலேட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். இந்த நர்வஸ் சிஸ்டம் இதில் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால உங்களுடைய மைண்ட் அலர்ட்னஸ் இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், சோர்வுகளை எடுக்கும். பல நேரங்களில் பல விதமான நல்ல திங்கிங்க்கு, காக்னேட்டிவ் திங்கிங், பிளானிங், இது எல்லாத்துக்குமே இந்த காஃபி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி இந்த கஃபீனும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகும்போது பல விதமான பிரச்சனைகளை உருவாக்கும். என்ன பிரச்சனை வரலாம்? கெஃபின் அதிகமாகும்போது அதிகமான சிஎன்எஸ் ஸ்டிமுலேஷனால் தூக்கமின்மை, மனசோர்வு, பல நேரங்களில் மனக்குழப்பம், சில நேரங்களில் வந்து ஒரு அஜிடேட்டட் ஃபீலிங், ஆங்ஸைட்டி, படப்படப்பு, இதெல்லாம் வரலாம். இது தவிர ஹார்ட் ரேட் அதிகமாகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும். இதெல்லாம் இயற்கையாக யார் இருந்தாலும் அதிக அளவு காஃபி டீ குடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கெஃபீனோட முக்கியமான விஷயமே சிஎன்எஸ் ஸ்டிமுலேஷன், ஹார்ட் ரேட். இது வந்து பல ரிசெப்டார்ஸ், அடினோசின் ரிசெப்டார்ஸ், செரோட்டோனின் ரிசெப்டார்ஸ், கபான்டினின் ரிசெப்டார்ஸ், இதிலெல்லாம் போய் ஆக்ட் பண்ணி நர்வஸ் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது, ஹார்ட்டுக்குரிய ஸ்டிமுலேஷனே அதிகமாக்குது. இதன் மூலமாக ஹார்ட் ரேட், படபடப்பு, ஒரு எப்போயும் தூக்கமின்மை, இதெல்லாம் அதிகமாக வருது. அதனால தான் தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு வந்து சாயந்தரம் 5 o'clock மேலே நீ கெஃபின் குடிக்காத, 6 hours முன்னாடி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்கன்னு சொல்கிறோம். காஃபி மட்டும் இல்லை கெஃபினில் இருக்கிறது, டீ, நீங்கள் சாப்பிட்ற கோக், கொக்கோ கோலா, இதில் எல்லாத்துலேயும், ஈவன் சாக்லேட்ஸ், நீங்கள் காஃபி சாக்லேட்ஸ் கொடுக்குறதுல எல்லாத்துலேயுமே இந்த கெஃபீன் கலந்துருக்கு. ஸோ கெஃபீன் கண்டிப்பாக உங்களுடைய மன அதிர்வை அதிகப்படுத்துகிறது. இதனால் பல விஷயங்கள் வருது. ஸோ எவ்வளோ காஃபி நம்ம குடிக்கலாம் அப்படின்னா, கெஃபீன் குடிக்கிறதுல முக்கியமான விஷயம் ஒரு 200 to 300 milligram per day குடிக்கலாம். அப்போ என்ன, ஒரு 200 ml காஃபி 3 cups, இது சேஃபாக குடிக்கலாம். நீங்கள் நல்ல கெஃபினேட்டட் காஃபியை குடிக்கிறது 3 cups சேஃபாக குடிக்கலாம். ஆனால் ஒரு ப்ரெக்னென்சி எதிர்நோக்கிற பெண்களும் கர்ப்ப காலத்திலையும் கண்டிப்பாக 200 milligramக்கு மேலே நீங்கள் குடிக்கிறது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கெஃபீனில் உள்ள ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இதை நஞ்சு கிடக்கும். அதாவது நம்ம வந்து பிளசண்டல் பேரியர்னு சொல்லுவோம். இந்த பிளசண்டல் பேரியரில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிளசண்டல் பேரியரில் எந்த பொருள் ட்ராவல் பண்ணி டிரான்ஸ்வர்ஸ் ஆனால் இது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். பொதுவாகவே குழந்தையோட டிஷ்யூஸ் இந்த கெஃபீனோட டீக்ரடேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ அதோட டாக்ஸின்ஸ் அதிகமாகி குழந்தைக்கு கரு வளர்ச்சியை பாதிக்கலாம். அதனால தான் கெஃபீன் எடுக்கிறவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். கொக்கோ கோலா, டீ, அதிகமான காஃபி, இதில் வந்து கர்ப்ப காலத்தில் குடிப்பதை தவிர்க்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பல ஐடி பீப்புள், நிறைய ஒர்க்கிங் பீப்புள், ஈவன் சாதாரண லேபர்ஸ் கூட அடிக்கடி டீ காஃபி குடிப்பாங்க. ஏன்னா அவங்கள அலர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, அதிகமாக இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கு இதனை யூஸ் பண்ணுறோம். பட் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே, இந்த பிளசண்டல் பேரியரை க்ராஸ் பண்ணால் இது அதிக அளவு கெஃபீன் பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ இந்த கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸை பொதுவாக கர்ப்ப காலத்தில் தவிர்ப்பது நல்லது. பலரால் தவிர்க்க முடியலைன்னா அது ஒரு லிமிட்டில் குறைவாக வச்சுக்கோங்க. 200 milligramsக்கு குறைவாக வச்சுக்கலாம். 200 milligramsனால் நீங்கள் ஒரு 150 ml கப் 2 கப் குடிக்கலாம். ஸோ நான் என் பேஷண்ட் கேட்டாங்கன்னா சொல்கிறது, ஒரு தடவை குடி, அது நீ வந்து ஒரு 1/4 டம்ளர் காஃபி குடிச்சிக்கோ, ஒரு 1 டம்ளர் மில்க் குடிச்சிக்கோ. ஸோ தட் ஃபார் யுவர் டேஸ்ட் யூ டேக் த காஃபி அண்ட் ஃபார் த ஹெல்த் யூ டேக் த மில்க். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி நீங்கள் உங்களுடைய ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் டீகேஃபினேட்டட் குடிக்கலாமா
கெஃபீனை ரிமூவ் பண்ணிடுவாங்களா, அந்த டீகேஃபினேட்டட் காஃபி சொல்கிறாங்களே, அந்த காஃபி எப்படிப்பட்டது அப்படின்னு. இந்த டீகேஃபினேட்டட் காஃபியில் உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா, அதனுடைய செயல்பாடு, அந்த கெஃபீனை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழிமுறை. இதுக்கு வந்து சில டெக்னிக் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கில் ஒரு டெக்னிக்கில் வந்து அந்த குளோரைடு அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் பண்ணும்போது அந்த மீத்தைல் குளோரைடு வந்து பல நேரங்களில் அந்த கெஃபினேட்டர், அந்த பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பீன்ஸ், அந்த காஃபி பீன்ஸில் அதை ஊற வச்சு அதில் இருக்க கெஃபீனை எடுப்பாங்க. அப்போ இந்த டீகெஃபினேட் பண்ணும்பொழுது இந்த மீத்தைல் குளோரைடு அப்படிங்கிற அந்த சொல்யூஷனில் போடும் பொழுது பல நேரங்களில் அது அந்த பீன்ஸில் இருக்கும் பொழுது காஃபியில் கலந்து இது ஒரு டாக்ஸிக்காக அமையலாம். சில நல்ல மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்விஸ் டெக்னாலஜி அப்படின்றதுல டீகேஃபினேட்டட் மெத்தடில் இந்த கெஃபீனை எடுக்கும்பொழுது அதோட கெஃபீனோட கண்டென்ட் குறைவாகும். ஆனால் அது வந்து பொதுவாக ரொம்ப பாதிப்புகளை உண்டாக்குது. ஸோ டீகேஃபினேட்டட் காஃபி குடிக்கலாம், பட் எதுவானாலுமே கெஃபீனோட கண்டென்ட் குறைவாகுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக இந்த பெண்கள், குறிப்பாக கர்ப்ப காலத்தில் அதிகமாக கெஃபினேட்டட் ட்ரிங்க் எடுக்கிற பெண்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகலாம், மிஸ்டபாஷன் ஆகலாம், பல நேரங்களில் வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்படலாம், குறைப்பிரசவம் ஆகலாம், குறைந்த எடை உள்ள குழந்தை உருவாகலாம். ஏன்னா இந்த பிளசண்டாவை கடக்கும் பொழுது பிளசண்டாவில் போகிற சர்க்குலேஷன் குறைவாகி குழந்தை வளர்ச்சி பழுதாகி அந்த குழந்தை எடை குறைவான குழந்தை, எடை குறை மாதத்தில் குழந்தை பிறப்பு, ஐயூஜியான்னு சொல்லுவோம், க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அந்த நஞ்சில் போகிற ரத்த ஓட்டம் குறைவாகிறதுனால குழந்தையோட வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்படலாம், குறை பிரசவமாகலாம், குறைந்த எடைபாடு உள்ள குழந்தை வரலாம். இது தவிர ரொம்ப அதிகமாக குடிக்கிற பெண்களுக்கு குழந்தை வயிற்றில் இறந்து கூட போகலாம். பல நேரங்களில் இந்த கெஃபீன் ட்ராவல் ஆகிறதுனால இந்த பெண்களுக்கு அந்த குழந்தையோட பிரெயினில் அது செட்டில் ஆகி பல நேரங்களில் குழந்தையோட பின்னாடி உள்ள ஐக்கியூ, அதனுடைய இன்டெலிஜென்ஸ், அதனுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் கூட பழுதாகிறது என்று பல ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு கர்ப்பிணிகளும், குறிப்பாக இந்த கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிற எல்லாரும், நீங்கள் காஃபி மட்டும் நினைக்காதீங்க, நீங்கள் குடிக்கிற கோக்கு, நீங்கள் குடிக்கிற கோலா, நீங்கள் குடிக்கிற டீ, இதில் எல்லாத்துலேயுமே கெஃபின் இருக்குது. ஸோ அது தவிர சில நேரம் கெஃபினேட்டட் சாக்லேட்ஸ் மற்றும் அதை சாப்பிட்ற சில விதமான கேக்ஸ், இதிலெல்லாம் கூட கெஃபின் இருக்குது. ஸோ இவை அனைத்துமே கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் அவங்களோட காஃபி இன்டேக்கை குறைப்பது, ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் கர்ப்பம் இல்லாத பெண்கள் கூட இதனை எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், பல நேரங்களில் வந்து இவங்களுக்கு வந்து தூக்கமின்மை, மனசோர்வு, இந்த மாதிரி ஒரு அஜிடேட்டட் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்தும். உங்களுடைய காஃபி ஆஃப்டர் 4-5 குடிக்காதீங்க. சில பெண்கள், குறிப்பாக வயதானவங்க, ரத்த அழுத்தம், ப்ரெஷர், ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கவங்க, சைனஸ் டக்கிகார்டியா இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கெஃபீன் கொடுக்கும் பொழுது அந்த ஹார்ட் ரேட் இன்னும் அதிகமாகி பல நேரங்களில் படபடப்பு, தலை சுற்றல், மயக்கம், வேர்வை இதெல்லாம் கூட ஏற்படலாம். ஸோ கெஃபீன் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஆண் பெண் இருவரும் அளவோடு குடிப்பது எப்பொழுதுமே நல்லது. குறிப்பாக நீங்கள் கர்ப்பத்தை எதிர்நோக்குறீங்கன்னா கூடுமான வரைக்கும் இந்த காஃபி குடிப்பதில் அளவை குறைச்சிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். டீகெஃபினேட்டட் குடிக்கிறவங்களும் கூட இதனை எந்த முறையில் டீகெஃபினேட் பண்ணுறாங்கன்றது தெரிந்து அதனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக ஒரு கப்பில் ஒன்றும் வராது. ஒரு கப் குடிக்கிறவங்க அதனோட நிறுத்திக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து இப்போ நம்ம கெஃபீனை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இப்போ கெஃபீனை பற்றி ஒரு லேட்டஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் 2024 யூரோப்பியன் ஜேர்னலில் வந்திருக்கிற விஷயம். இதே மாதிரி இன்று 2025 ஜூனில் ஒரு பெரிய ஒரு ஆய்வு சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம பார்க்குறது ஒரு ஆரோக்கியமான எதிர்கால சந்ததி. இந்த சந்ததி உருவாகுவதற்கு என்னென்ன வகைகளில் நம்மளோட அன்றாட சூழல்கள் என்ன பிரச்சனைகளை உருவாக்குறது நமக்கு விஷயம். நம்ம காஃபி நம்ம சாதாரணமாக குடிக்கிறோம், இதோட இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இதனை குறைப்பது முக்கியன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்று, இந்த சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கிற பொல்யூஷன் கண்டிப்பாக சில வகையான பிரச்சனைகளை கர்ப்ப காலத்தில் உருவாக்குது அப்படின்றதான் இந்த எம்ப்ராய் யூனிவர்சிட்டின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ண ஒரு பெரிய ஆய்வு சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் தெரியும், அஃப்கோர்ஸ் நம்ம பொல்யூஷனில் நிறையா இருந்தால் அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்னால் நம்ம லங்ஸ் பாதிக்குது, கிட்னி பாதிக்கலாம், இது வந்து நுரையீரல் பாதிப்பு வரலாம், நோய் வரலாம், ஆஸ்மா வரலாம்னு சொல்கிறோம். ஆனால் கர்ப்பிணிகள் இதை சுவாசிக்கும் பொழுது குறை பிரசவம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். ஸோ அதிகமான அந்த பார்ட்டிகுலேட் மேட்டரை சுவாசிக்கிற கர்ப்பிணிகளுக்கு
இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுன்றதான் இந்த ஆய்வு சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். இவங்க ஒரு பெரிய ஸ்டடி கண்டக்ட் பண்ணதில் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது PM5ன்னு சொல்லுவோம், அந்த சைஸ் பார்ட்டிகுலேட் அதிகமாக இருக்கிறவங்க சுவாசிக்கிற காற்றுல அந்த பொல்யூஷன்ஸ் இருக்கும் பொழுது இவர்களுக்கு 36 வாரத்துக்குள்ளே இந்த குழந்தை பிரசவம் ஆகிடுது. ஒரு 38 வாரம் ஆனால் தான் குழந்தை நிறை மாதம், 37க்கு முடியணும். ஆனால் 35-34 வாரத்தில் பிறக்கிற குழந்தை குறை மாத பிரசவம். ஸோ இந்த குறை பிரசவம் கிட்டத்தட்ட இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரை சுவாசிக்கிற பெண்கள் பலரும் எதிர்நோக்கிற ஒரு முக்கியமான விஷயங்கிறாங்க. ஏன்னா இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் ஒரு சில விதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுதான். என்ன ரிலீஸ் பண்ணுதுன்னா, முக்கியமாக குறை பிரசவம் மட்டுமல்ல, கர்ப்பகால காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிறது, குழந்தைக்கான பிரச்சனையும் அதிகமாகுது. ஸோ இந்த வகையான பார்ட்டிகுலேட் மேட்டர் எக்ஸ்போஸ் ஆகிறது என்ன பிரச்சனையை உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் என்ன உருவாகுது அப்படின்னா, முக்கியமாக இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரில் இருக்கிற சில வகையான விஷயங்கள் இந்த குழந்தையை குறை பிரசவத்தில் உருவாக்குது. அது தவிர அந்த குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுகள், செரிப்ரல் பால்சின்னு சொல்கிறோம், இவை ஏற்படுகிறது. ரெண்டாவது, இந்த குழந்தைங்க மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது தவிர நிறைய டிசீசஸ் லைக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் ரிஸ்க்கு, அதாவது என்ன ரிஸ்க்கு, கேன்சர் ரிஸ்க்கு, மற்றும் குழந்தையோட வளர்ச்சி குறைபாடுகள், மென்டல் குறைபாடு, மென்டல் சேலஞ்சஸ், இது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை பிரச்சனை இருக்குது, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ்ஸு, மூச்சு திணறல், மற்றும் அந்த குழந்தையோட நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் இந்த மாதிரி சுகர் வரலாம், அனீமியா வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த குழந்தைகள் எதிர்நோக்கிற பிரச்சனை. ஸோ இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அதிகமாகும்போது இந்த ஸ்டடி சொல்லியிருக்க விஷயம், இது நிறைய பிரச்சனைகளை குழந்தைக்கும் தாய்க்கும் உருவாக்குறது. இது ஏன் அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமான ஒன்று என்னென்னா, 2 சப்ஸ்டன்சஸ், கார்டிலாக்சலோன், லைசோPE2, இந்த ரெண்டும் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரில் அதிகமாக இருக்கலாம். இந்த கார்டிசலோன் அண்ட் லைசோசோன் கண்டிப்பாக செல்கள் வளர்ச்சிக்கு பாதிக்கு, குறிப்பாக ஃபீட்டஸ் குழந்தையோட செல்ஸை பாதிப்பாக்கி, அதனால் அந்த மூளை வளர்ச்சி குறைபாடுகள், மென்டல் ஐக்யூ குறைபாடு, மற்றும் இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிற சில மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், இவை அனைத்தும் உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பார்ட்டிகுலேட் மேட்டர் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். ஸோ அதனால தான் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் தடுப்பு என்பது ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி யூஎஸ்லலாம் நிறைய நாட்டில் அந்த பொல்யூஷனோட லெவலை பார்ட்டிகுலேட் மேட்டர் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம நாடு மாதிரி உள்ள நாடுகளில் தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைங்க பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு தைராய்டு கேன்சர் அதிகமாக இருக்கான். ஒன்று, இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைங்க பிரசவத்தில் பிறக்கிறது, மென்டல் சேலஞ்சஸ்ஸு, அதுங்களுக்கு வர ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் இருக்கிறது ஒரு விஷயம்னா, பிற்காலத்தில் ஏற்படுற தைராய்டு கேன்சர் அதிகமாக இருக்கான் இந்த குழந்தைங்களுக்கு. அது மாதிரி இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் குறைவாக இருக்கிறதுல குழந்தைகள் வளர்கிற குழந்தைகளோட ஐக்யூ, மூளை வளர்ச்சி, அவங்களோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அவங்களோட ஹெல்த்தி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரை குறைக்கிற இடங்களில் வளர்கிற குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் நம்ம அனைவரும் சில பொறுப்புகளை எடுத்துக்கலாம். எத்தனை பேர் நம்மளுடைய வெஹிக்கிளில் உள்ள அந்த எக்ஸாஸ்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக வைக்கிறோம், அதோடைய ஃபில்டர்ஸை மாற்றுறோம். அந்த ஃபில்டர் டெக்னாலஜி ரொம்ப பார்க்கணும், இது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக மாற வேண்டிய விஷயம். நிறைய நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் அளவுகளை குறைப்போம். ஏன்னா இங்கேருந்து ஒரு அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு நம்ம உடனே 2 வீலர் காரு எடுக்கிறோம், அதில் எவ்வளோ ஒரு பொல்யூட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதை மாற்றுங்க. மற்றும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மோக்கிங், நீங்கள் பண்ணுற புகைகள், இவை அனைத்துமே ஒரு பொல்யூஷன் உங்களுடைய அட்மாஸ்ஃபியரில் உருவாக்குது. இதனை மாற்றுங்க. மற்றும் உங்களுடைய நல்ல ஒரு காற்று வருவதற்கு நல்ல பிளான்ஸ், அதெல்லாம் பயிர்களை வளர வைங்க, மரங்கள், செடி கொடிகள்லாம் வளர வைங்க. இவை அனைத்தும் அதோட டாக்ஸின்ஸ், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காற்றை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், குறிப்பாக வளர்கிற நாள். ஏன்னா இதனால் பெரிய ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமே வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஜீன் அளவிலே சில மாற்றத்தை உருவாக்குதுன்னா அது ஒரு பெரிய மாற்றம். ஸோ பிற்காலத்தில் வர பல கேன்சருக்கு இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் தாய் சுவாசித்து குழந்தை பாதித்து உருவாகிற சந்ததி பாதிக்கப்படுறதுங்கிறது ரொம்ப கவலைப்படுற விஷயம். இதனை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஸோ நம்மளோட டிராஃபிக்கில் உள்ள பொல்யூஷன், நம்ம வெளியில் யூஸ் பண்ணுற நம்மளோட வெஹிக்கிள் பொல்யூஷன், இவற்றை கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொருவருடைய
ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வகையில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். கண்டிப்பாக பொல்யூஷன் குறைவாக இருந்தால் பிற்கால குழந்தைங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஆஸ்மா, வீசிங், ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாவற்றையும் குறைக்கலாம். ஈவன் அந்த ஜெனட்டிக்கலாக வருகிற சில ஜீன் மாறுபாடுகளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருவரும் இதை பார்க்குறவங்க பொறுப்போட சுகாதாரம், சுற்றுப்புறத்தை உங்களுடைய பொல்யூஷன் இல்லாமல் குறைக்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அளவு முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம எதிர்காலத்துலேயும் நம்ம கர்ப்பிணிகளுக்கும் பாதுகாப்பு இது கண்டிப்பாக கொடுக்கும்.